ரியல்மிலேருந்து 3i 5s தொடர்ந்து இப்போ ரியல்மி 5i லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி 5iயோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் முழு விமர்சனத்தை தான் பார்க்க போகிறேன். ரியல்மியோட இந்த 5iயில் என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இந்த 2020க்கு என்ன புதுசாக ட்ரேட்மார்க் செட் பண்ண போகிறாங்க, 2020ல் ஃபஸ்ட்டு மொபைல் ரியல்மிலேருந்து இதுதான் லான்ச் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரிவ்யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோனுடைய கீ ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இந்த ஃபோன் இப்போதைக்கு 4GB மற்றும் 64GB வேரியண்ட்டில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இதில் Qualcomm Snapdragon 665 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஒரு ரியர் கேமராவாக குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமராவாக 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் இதனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5i வியட்நாமில் ஜனவரி 6 அன்றைக்கி லான்ச் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் அன்றைக்கே தான் லான்ச் ஆகுதான்னு என்னன்றது கன்ஃபார்மாக தெரியல. பட் ஜனவரி 6 அன்றைக்கி லான்ச் ஆகலாம். கண்டிப்பாக ஜனவரி 22 அன்றைக்கி லான்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் எந்த டேட்டுன்னு தான் சரியாக தெரியல. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்டட் ஃபோனுக்குள்ளே தான் வருது. அதாவது 8500 10,000 பட்ஜெட்குள்ளே தான் கண்டிப்பாக வரும். ஏன்னா ரியல்மி 5s பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000 12,000 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது 64GB வேரியண்ட்டும் 128GB வேரியண்ட்டும் 10,000 12,000 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு 8500 9,000 இருந்துச்சுன்னா இந்த ஃபோன் கண்டிப்பாகவே மார்க்கெட்டில் சக்கப்போட்டு போடணுன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஃபோனோடைய டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இதில் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் டைப் 720x1600 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ப்ரொடெக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்றது கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணலை. பட் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரியல்மி 5iயில் Qualcomm Snapdragon 665 சிப்செட்டும் ஆக்டோகோர் ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. இதனோட GPU பார்த்தீங்கன்னா Adreno 610. மேலும் இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0ல் லான்ச் ஆகும். பட் ஆனால் வந்து 10க்கு உங்களுக்கு அப்கிரேட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் இது கலர்ஸ் OS 6 ஸ்கின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்கலாம். இதில் ஒரு குவாட் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது 4 செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவாக f1.8 அப்பர்ச்சர் வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கும் 8 மெகா பிக்சல் f2.2 அப்பர்ச்சரில் அல்ட்ரா வைட் ஷாட் எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் இன்னொரு 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் மேக்ரா ஷாட் எடுக்கிறதுக்கு f2.4 அப்பர்ச்சர்லையும், இன்னொரு கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் f2.4 அப்பர்ச்சரில் டெப்த் சென்சருக்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. HDR பனோரமா மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி 2160p at 30 fps ரேட்லையும் 1080p at 30 fps ரேட்லையும் வீடியோ எடுத்துக்கலாம். மேலும் இதில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் செகண்டரி கேமராவாக 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் HDR பனோரமா மோடும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியும் நீங்கள் 1080p at 30 fps ரேட்டில் வீடியோ எடுத்துக்கலாம். இதில் இன் டிஸ்பிளே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5iயில் உங்களுக்கு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 64GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 256GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் கேமரா பம்ப் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது கேமராக்கு சேஃப்டி. ஃபோனுக்கு கீழே எப்பவும் போல் 3.5mm ஆடியோ ஜாக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் மைக்ரோ USB சார்ஜர் போர்ட்டும் ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் ஃபோனுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கூடவே சிம் ட்ரே போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5sல கொடுத்த மாதிரி ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. மேலும் இதில் டைப் C போர்ட்டும் கிடையாது. நார்மல் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுடைய சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரியர் மவுண்டடில் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஆக்சலரோமீட்டர், கைரோஸ்கோபிக் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் மற்றும் காம்பஸ் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5i உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதாவது ப்ளூ கலர்லேயும் க்ரீன் கலர் வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய ப்ரைசிங் செக்மெண்ட் 8500 9,000 தான் இருக்கும். இந்த ஃபோனுக்கு என்னோட விமர்சனம் பார்த்தீங்கன்னா இது 9,000 செக்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ரியல்மி 5iயை வாங்குறதை விட 10,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ரியல்மி 5s வாங்கிடலாம். ஏன்னா அதில் இதோடவே ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. 2020ல் ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் ஆகிற ஃபஸ்ட்டு மொபைல் இது தான். வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஒரு மொபைல் என்ன ஒரு சிம்பிள் மொபைல் எப்படி லான்ச் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் இதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தவித டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. நார்மல் 665 ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான். ஸோ ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரி இதில் ஒன்றுமே கிடையாது. சரி, ஓகே, இவங்க இதில் லான்ச்
பண்ணட்டும், இதனுடைய ப்ரைசிங் செக்மெண்ட்லாம் என்னன்னு இருக்குன்றத பார்க்கலாம். நீங்கள் Realme 5i வெர்சஸ் Realme 5s கம்பேரிசன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கும் வீடியோவை நம்ம ரெடி பண்ணி போடலாம். மேலும் இந்த ஃபோனை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல விமர்சனத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.